வணக்கம் நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட எய்மு உலக அதிசயங்கள் உள்ள நாட்டுக்கு போயிட்டு அந்த அதிசயத்தை பார்த்துட்டு அந்த நாட்டில் உள்ள டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இல்லாத ஹிடன் ஜெம்ஸ் உள்ள இடங்களை பார்த்துட்டு அங்குள்ள மர்மங்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிட்டு வர்றதுன்னு. அந்த உலக அதிசயங்கள் ஜேர்னியில் முதல் நாடாக நம்ம பேரு போயிட்டு அங்கே பல அதிசயங்களை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் எகிப்து நாட்டுக்கு போய் அங்கேயும் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இல்லாத பல இடங்களை நம்ம ஆராய்ஞ்சு பீராய்ஞ்சு பார்த்தோம். இப்போ மீண்டும் நம்மளோட பயணம் உலக அதிசயத்தை தேடி இன்னொரு நாட்டுக்கு கிளம்ப போறோம். ஆமாங்க, நம்ம ராஜஸ்தான் போறோம். இந்த 14 நாள் ட்ரிப்ல பல சுவாரஸ்யமான கதைகள் இடங்களை பார்க்க போறோம். இதுவரை நீங்க தமிழில் பார்த்திடாத பல இடங்களுக்கு போறோம். அதனால மிஸ் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமுத்தி வச்சுக்கோங்க. நீரா செல்வி ட்ரிப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வாட்டி என்னோட சோலோ ட்ரிப் இல்லைங்க. என்னோட சப்போஸ் 2 பெண்மணிகள் வர்றது, ஆனால் ஒருத்தவங்க தான் வராங்க. எங்கள் அம்மா சப்போஸ் வர்றது கடைசி நேரத்தில் அவங்களால முடியல. இவங்க கல்யாண ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வராங்க. என் கூட இந்த வாட்டி வர்ற அவங்க தான் வீரமான ஆள். அவங்க தான் 15 நாள் முடிஞ்சோன்னு அவங்கள்ட்ட கேட்போம் ட்ரிப்பு எப்படி இருந்துச்சு. வர்றது ஒரு ஆள் தான், ஆனால் இவங்கெல்லாம் வந்து அவங்கள வழி அனுப்ப வந்திருக்காங்க. என்னையும் என் நண்பன் வந்து வழி அனுப்புகிறேன்னு சொன்னான். கடைசி நேரத்தில் நாயை குளிப்படணும்னு கவுத்து விட்டுட்டான். செக்இன் பண்ணுறப்ப மாஸில் வெஜிடேரியனுக்கு மட்டும் 30 வெள்ளிக்கு கூப்பன் கொடுத்தாங்க. இந்த லிஸ்ட் இருக்குல்ல, இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன வேணாலும் போய் வாங்கிக்கலாம். இது என்னோட சோலோ ட்ரிப்பு இல்லாததுனால என்னோட சோலோ ட்ரிப்பு ஐட்டினரியை நான் மாற்றிருக்கேங்க. இந்த ட்ரிப்பு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும், ஏன்னா என்னை நம்பி இன்னொரு ஆள் வரதுனால. ஆனால் கண்டிப்பாக விட்ட இடங்களை அடுத்த வாட்டி சோலோவாக போயிட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணுற பிளான் இருக்குது. பேரு சீரீஸ் வீடியோவில் கேரளா ஏர்போர்ட் மாஸ் ஏர்லைன் பற்றி நான் சொல்லியிருக்கேங்க. விஷயங்கள் வேணால் நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. வெஜிடேரியனுக்கு மட்டும் வெளியே கூப்பன் கொடுத்தாங்களே சாப்பாடு வாங்க சொல்லி, ஆனால் உள்ளுக்கும் சாப்பாடு கொடுத்தாங்கங்க, வெஜிடேரியன் சாப்பாடு. ஆனால் ஃப்ளைட்டு 20 நிமிஷம் வெயிட் பண்ணிச்சு சாப்பாடுக்காக. ஆனால் உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க சாப்பாடு. 5.5 மணி நேரம் பயணத்திற்கு பிறகு கோலாலம்பூர்லேருந்து டெல்லி வந்து சேர்ந்தாச்சு. லோக்கல் டைம் 11. நாங்கள் விசாலாம் ஏற்கனவே எடுத்தாச்சு. எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. சிம் கார்டை வாங்கியாச்சு. ஒரு சிம் கார்டு வந்து 400 ரூபா. 2 பேருக்கு சிம் கார்டு வாங்கிட்டேன். வாங்க இப்போ போவோம். இப்போ நம்மளோட பிளான் என்னென்னா, டெல்லியிலேருந்து நேராக ஆக்ரா போகிறோம். எப்படியும் 4 மணி நேரம் பிடிக்கும். போய் சேர்ந்தோடனே குளிச்சுட்டு தாஜ்மஹால் போகிறது. அக்கமடேஷன் டீட்டெயில், டிரான்ஸ்போர்ட்டேஷன் டீட்டெயிலாம் வீடியோ கடைசியில் சொல்கிறாங்க. ஹோட்டலுக்கு வந்தோடனே குளிச்சுட்டு 5:30 மணிக்கு ஹோட்டலை விட்டு கிளம்பிட்டோம். ஹோட்டல்லேருந்து ஈஸ்ட் கேட் தாஜ்மஹால் போகிறதுக்கு 2 கிலோமீட்ரு டுக்டுக்கில் போயிட்டோம். அங்கேருந்து 1 கிலோமீட்டர் நீங்கள் நடந்து தான் தாஜ்மஹாலுக்கு போகணும். இன்னொரு ஆப்ஷன் இந்த மாதிரி பேட்டரி காரில் போகலாம். நீங்கள் நடந்து போனீங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா அந்த இயற்கை காட்சிகள் வந்து நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்தோடனே இங்கே டிக்கெட் கவுண்டர் ஃபாரினர் லோக்கல்னு இருக்கும். நீங்கள் ஃபாரினர் இதில் நீங்கள் லைன் அப் பண்ண வேண்டியதான். ஒரு ஆளுக்கு 1300 ரூபாய். நீங்கள் டிக்கெட் வாங்குறப்ப உள்ளுக்கு அந்த கல்லறைக்கு உள்ளார போகிற அந்த டிக்கெட்டும் சேர்த்து எடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் டிக்கெட் வாங்க வரிசை நிற்கிறப்ப கைட்டில் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்கள் ஹையப் பண்ணிக்கலாம். 500 ரூபாய் வந்துச்சு. நான் ஒருத்தரை ஹையப் பண்ணிக்கிட்டேன். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே செக்யூரிட்டி ரொம்பவே டைட்டுங்க. எந்த சாப்பாடு பொருட்களையும் நீங்கள் பேக் உள்ளுக்கு வச்சு எடுத்துகிட்டு வரக்கூடாது. ட்ரைபாட்டும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. வாட்டர் பாட்டில், ஒரு சின்ன பேக்கு, அவ்வளோதாங்க, சிம்பிள். அப்படி நீங்கள் ஹெவியாக ஏதாவது பொருட்களை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் கிளாக் ரூமில் பத்திரமா வைக்கலாம். இப்போ நம்ம ஒஃபிஷியலாக தாஜ்மஹாலை பார்க்க போயிட்டுருக்கோங்க. இதுதான் ஈஸ்ட் கேட், விஐபி கேட்டுன்னு சொல்லுவாங்க. நம்மள அழகாக வரவேற்குது. இங்கே எனக்கு எப்பவுமே ஒரு கேள்வி இருக்குது. டிவியில் பார்க்குறப்ப தாஜ்மஹால் வெள்ளை மார்பிளால் செய்யப்பட்டது, ஆனால் அதோட சரௌண்டிங்கை பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டோன்னால் வந்து கட்டப்பட்டிருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அடுத்து அவர் அந்த மேலே டோம் இருக்குல்ல, கோபுரம் மாதிரி வெள்ளை கலரில், அது எத்தனை இருக்குன்னு கணக்கு பண்ண சொன்னார். முன்னுக்கு பின்னாடி மொத்தம் 22 இருந்துச்சு. இந்த மாளிகை கட்டுறதுக்கு 22 வருட காலமானதை அது சிம்போலிக்காக குறிக்குதாங்க. அடுத்து இது தாங்க ரோயல் கேட்டு. இதுக்குள்ளார தான் நம்ம போகிறோம். இது 105 ஃபீட். ஆப்டிக்கல் இல்யூஷனுக்கு பேர் போனது. ஏன்னா இந்த கேட்டும் தாஜ்மஹாலும் ஒரே நேர்கோட்டில் இருக்கு. அதனால நீங்க உள்ள போகும்போது தாஜ்மஹால் உங்களை விட்டு விலகி போற மாதிரி இருக்கும். இங்கேருந்து சென்டரில் பார்த்தா அந்த லைன் நல்லா தெரியுது. இங்கே இந்த குரானில் எழுதியிருக்குல்ல, இது வந்து பார்ட் ஆஃப் குரான் புக்கோட சூரத் அல் ஃபஜர். பாருங்க, நம்ம வெளியிலேருந்து பார்க்குறப்ப இவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம உள்ளுக்கு போக பாருங்க தாஜ்மஹால் சின்னதாக ஆகிட்டே இருக்குது. நம்மளை விட்டு விலகி போகிற மாதிரியே இல்லை. நம்ம உள்ளுக்கு போகிறப்ப அந்த இடம் எவ்வளோ இருட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆர்ச் அதுலேருந்து நம்ம பார்க்குறப்ப என் முன்னுக்கு எவ்வளோ என்சமான பயணங்களாக நின்றுட்டு இருந்தாலும் என் கண்ணு யார் மேலேயும் போலங்க, கரெக்டாக அந்த தாஜ்மஹால் மேலே தான் போகுது. இதுதான் அந்த ஆப்டிக்கல் இல்யூஷன் சொன்னல, அதில் ஒன்று இதுதாங்க பாருங்க.
ஆனாங்க இப்போ உங்க எல்லாருக்கும் இந்த அழகான பொண்ணு சேர்த்து தெரியுங்க. எத்தனை வருஷமா இங்க பிளான் பண்ணிடுது, இன்னைக்கு தான் அது அமைஞ்சிருக்கு. ஆனாலும் வந்து மழை பெய்யுற மாதிரியே இருக்கு. மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, இதெல்லாம் பார்க்காம விடுறது இல்லை. இப்போ உள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி தாஜ்மஹால் கதையை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேங்க. இந்த தாஜ்மஹால் 42 ஏக்கர் நிலப்பரப்பில் 20,000 வேலையாட்களை கொண்டு 400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதுங்க. இதனுடைய செலவு எவ்வளோன்னு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 7,500 கோடிங்க. 1607ஆம் ஆண்டில் முகலாய ஆட்சி ஓங்கி இருந்ததுங்க. அப்போ ஆண்ட மன்னரோட பேர் ஜஹாங்கரி. அவருடைய மகன் சஹிபாப்தீன் முகமது குரம். அவர் தான் இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஷாஜஹான். அந்த காலத்தில் அவர் மிகப்பெரிய போர் வீரருங்க. அவர் எந்த போருக்கு போனாலும் வெற்றியோடு தான் வருவார், தோத்ததே இல்லை. அதனால அவருக்கு வச்ச டைட்டில் பேர் தான் ஷாஜஹான், அப்படின்னா எம்பரர் ஆஃப் த வேர்ல்ட். இதில் ஷாஜஹானுக்கு மும்தாஜ் மட்டும்தான் மனைவியான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. மும்தாஜோட உண்மையான பேர் அஜுமன் பானு பேகம். அவங்களோட டைட்டில் பேர் மும்தாஜ் மஹால், அப்படின்னா அரண்மனையின் பிரியமான பொக்கிஷம்னு ஒரு பொருளுங்க. அவரோட 3வது மனைவி தான் இந்த மும்தாஜ். அவருக்கு ஏற்கனவே 2 மனைவிகள் இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு பிள்ளைகளே இல்லை. ஆனால் மும்தாஜ் 14 குழந்தைகளை இவருக்கு பெற்று எடுத்திருக்காங்க. அதனாலேயே அவரோட மனைவிகளே இவங்க தாங்க பிரியமான மனைவி. அதோட இவங்க இறந்த பிறகும் அவர் இன்னும் சில கல்யாணங்கள் பண்ணியிருக்காரு. ஏன்னாங்க அந்த காலத்தில் மற்ற நாட்டோடு நட்புறவு வச்சுக்கிறதுனா கல்யாணம் மூலியமாக தான் அவங்களால செய்ய முடியும். அதனால பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். 1627 ஜஹாங்கரி மன்னர் இறந்து போறாரு. ஷாஜஹான் முகலாய பேரரசராக ஆவறாரு. அந்த சமயத்தில் மத்திய பிரதேசத்தில் ஒரு பெரிய போர் வருதுங்க. இது ஒரு சாதாரண போர் இல்லைங்க. நாட்கள் மாதங்களாவது, மாதங்கள் வருடங்களாவது. அதனால மும்தாஜ் ஷாஜஹான் கூட அந்த போர் இடத்துல தான் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க கர்ப்பமாக ஆகுறாங்க. 14வது குழந்தையும் அங்கே பெற்று எடுக்கிறாங்க. ஆனால் இதில் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த சமயத்தில் அவங்க இறந்து போகிறாங்க. அதே சமயத்தில் ஷாஜஹானும் போரில் வெற்றி பெறாரு. அவங்களோட இறப்பு அவருக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்தது. மிகப்பெரிய போர் வீரரான ஷாஜஹான் ஒரு நடைப்பெணமாக மாறி தன்னை தனிமைப்படுத்திக்கிறாரு. தனிமையில் இருந்த ஷாஜஹானுக்கு அப்பதான் தான் மனைவியிடம் கொடுத்த வாக்கு ஞாபகம் வந்ததுங்க. அது என்னன்னா, இந்த உலகமே மெச்சுற மாதிரி தன் மனைவிக்கு ஒரு அழகான பிரம்மாண்டமான நினைவு சின்னம் அமைப்பதாகும். அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, மத்திய பிரதேசத்தில் அடக்கம் பண்ண தன் மனைவியோட உடலை எடுத்துட்டு ஆக்ராவுக்கு போனாரு. இதுக்கு மேல சொல்ல போற விஷயங்கள் இருந்து உங்களுக்கு தெரியுங்க, ஏன் தாஜ்மஹால் உலக அதிசயங்களை ஒன்னா இருக்குதுன்னு. ஆக்ரா வந்தோடனே ஷாஜஹான் உலகத்தில் உள்ள எல்லா பிரபலமான கட்டிட நிபுணர்களையும் வரவழைத்தாரு. அவங்க கிட்ட கட்டிடத்தை யமுனை நதிக்கரை ஓரத்துல தான் கண்டிப்பா கட்டணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க எல்லாரும் அது பாசிபிளே இல்லைன்னாங்க. ஆனா அந்த காலத்திலேயே இம்பாசிபிளை பாசிபிளா ஆக்குறதுக்கு ஆர்கிடெக்ட் உஸ்தாத் அமர் லஹோரி அந்த பணியை ஏத்துக்கிட்டாரு. மிகவும் பிரம்மாண்டமா பல லட்ச கற்களை அடித்தளமா வச்சு கட்டிடத்தை ஏத்துனாங்க. அடுத்து பில்டிங்க்கு மெருகு ஊற்றுவதற்கு ஷாஜஹான் உலகத்திலே அழகான மார்பிளை தேடிட்டு இருந்தாரு. ஆனா அது பக்கத்திலே இருக்கிற ராஜஸ்தான்ல தான் இருக்கு. அதுக்கு பேரு மரக்கான் மார்பிள். ஆனா ஒவ்வொன்றும் 1000 டன் எடை கொண்டதுங்க. அதை எப்படி ஆக்ராவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணாருன்னா, யானைகளை கொண்டு லட்சமாக மார்பிளை வரவழைச்சாரு. சரி, 1000 யானைகளை கொண்டு மார்பிளை கொண்டு வந்து இறக்கியாச்சு. இறக்குனா மட்டும் போதுமாங்க, மார்பிளை அப்படியே கொண்டு போய் வச்சிட முடியுமா என்ன? அந்த மார்பிளை அழகாக வெட்டி நுணுக்கமாக டிசைன் பண்ணி வைக்கிறது தானேங்க பெரிய வேலையே. ஏன்னா அந்த காலத்தில் எங்கெங்க மிஷின்லாம் இருந்துச்சு, அதை வடிவமைக்கிறதுக்கு வெட்டுறதுக்கு எல்லாமே கை வேலைப்பாடுங்க. எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. அவங்க கைக்கு எல்லாத்துக்குமே தங்க காப்பு போடலாங்க. இப்போ மார்பிளும் ரெடிங்க. ஆனால் ஷாஜஹானுக்கு இன்னும் ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருக்குது, இன்னும் அழகு ஊட்டணும் அப்படின்றதுக்காக ப்ரீஷியஸ் ஸ்டோன், விலையுயர்ந்த கற்களை தேடினார். அப்போ பியட்ரா டூரா என்று சொல்லப்படுகிற ப்ரீஷியஸ் ஸ்டோன் உலகத்தில் வெவ்வேறு பகுதியில் இருக்குன்றதை கேள்விப்பட்டு எல்லாத்தையும் வரவழைச்சாரு. இப்போ உலகத்தில் உள்ள வெவ்வேறு பகுதியில் இருந்து பெட்ரா டூரா என்ற ஸ்டோனு வந்துருச்சு. அடுத்த கேள்வி, இதை எப்படி ஒட்டுறதுன்னு. ஏன்னாங்க சாதாரண கம்மு போட்டு ஒட்டிட முடியாது. ஷாஜஹானுக்கு எத்தனை வருடமா ஆனாலும் இந்த ப்ரீஷியஸ் ஸ்டோனு பில்டிங்லேருந்து விழுவவே கூட கட்டளை போட்டாரு. அதனால இவங்க எல்லாரும் நிறைய கம்மு பசைய தயாரிச்சு கடைசியில ஷீரா லெமன் ஜூஸ் மார்பிள் பவுடரை வச்சு ஒரு அற்புதமான பசையை கண்டுபிடிச்சு எல்லா ப்ரெஷர் ஸ்டோனையும் ஓட்டுனாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணுங்க. இந்த பில்டிங்ல பெயிண்ட் சாயமே அவங்க பூசலங்க. இங்க இருக்கிற கலர் எல்லாத்துக்கும் அவங்க அந்த ப்ரெஷர் ஸ்டோனை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, சூரிய உதயத்திற்கு சில மணி நேரம் முன்னே டார்க் கலராகவும், சூரிய உதயத்திற்கு பிறகு இளஞ்சிவப்பாகவும், மதியம் வெள்ளை கலராகவும், சன்செட் அப்போ கோல்ட் எல்லோ கலராகவும் இருக்குமா.
இப்படி எல்லா வேலைப்பாடுகளும் 1654 முடிச்சு தாஜ்மஹால் ரெடி. அதுக்கு அவரோட மனைவியோட பேர் மும்தாஜ் மஹாலை மும்தாஜை எடுத்துட்டு பின்னாடி உள்ள தாஜ்மஹால்னு அழகா வச்சுட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, இதுல ஹைலைட்டே என்னன்னா அவங்க மனைவி அவர்கிட்ட கேட்ட மாதிரி அவங்களோட நினைவு சின்னம் உலகமே மிச்சுற மாதிரி 2007 உலக அதிசயங்கள்ல 6வது இடத்துல இடம்பெற்றுச்சுங்க. ஷாஜஹான் தன் மனைவிக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திட்டாரு. இது அல்லவா தெய்வீக காதல். இப்ப உள்ளுக்கு போயிட்டு இன்னும் நிறைய விஷயங்களை பார்ப்போங்க. இன்னும் நிறைய இருக்கு, வாங்க போலாம். எனக்கு இதுக்குள்ளார நடந்து போகிறப்ப அவ்வளோ பிரமிப்பா இருக்குங்க. இது காதல் சின்னம் மட்டும் இல்லை, இதுக்குள்ளார இன்னும் நிறைய மர்மங்கள் இருக்குங்க. தாஜ்மஹாலோட ஹைட்டு கீழிருந்து மேலே 76 மீட்டர். அதை சுற்றி 4 பில்லர் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா 44 மீட்டர். ஆனால் அது எதுவும் நேராக இல்லைங்க, கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் லைட்டாக வெளியே வளைஞ்சாப்புல இருக்குன்னு. ஏன்னா நிலநடுக்கம் வந்தால் தாஜ்மஹால் மேலே உழுவாமல் வெளியே உழுவுறதுக்காக அழகாக கட்டியிருக்காங்க. அதோட இடது வலதுன்னு 2 இந்த மாதிரி ரேட் பில்டிங் இருக்குல்ல, அந்த காலத்தில் அது வந்து கெஸ்ட் ஹவுஸு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இடது சைட் அந்த பில்டிங் இருக்குல்ல, அதை வந்து மாஸ்க்கு பள்ளிவாசலாக வச்சுருக்காங்க. அதனால தான் வெள்ளிக்கிழமை தாஜ்மஹாலை டூரிஸ்ட்க்கு ஓப்பன் பண்ண மாட்டாங்க, க்ளோஸ். ஏன்னா முஸ்லீம் அன்பர்களுக்கு மட்டும்தான் திறந்து வச்சுருப்பாங்க தொழுவறதுக்கு. அதனால ஃப்ரைடே வராதிங்க. இந்த ஸ்பாட் ஏன் ரொம்பவே ஃபோட்டோ பிடிக்க ஃபேமஸ்னா, பிரின்சஸ் டயானா இருக்காங்களா, இங்கே தான் உட்காந்து ஃபோட்டோ பிடிச்சாங்க, அதனால தாங்க. அதோட இங்கே மொத்தம் 16 கார்டன் இருக்குது, 53 ஃபவுண்டன் இருக்கு. 1631 இந்த இடத்த கட்ட ஆரம்பிச்சு 1653 முடிச்சிருக்காருங்க. அதனால தான் 16 கார்டன் 53 ஃபவுண்டன். இன்னொரு முக்கியமான விஷயங்க, அந்த காலத்தில் தாஜ்மஹால் இப்போ இருக்கிறத விட பல மடங்கு அப்படி ஜொலிச்சு அழகாக இருந்துச்சுங்க. ஆனால் முகலாய வீழ்ச்சிக்கு பிறகு பிரிட்டிஷ் ஆண்டாங்களே, பாதி ப்ரிஷியஸ் ஸ்டோனை முக்கியமாக டைமண்ட் அவங்களே சுரண்டி எடுத்துட்டாங்கங்க. இதுக்குள்ளார போகிறோம், அதுக்குள்ளார போகிறதா இருந்தால் ஷூ கவர் முதலே கொடுத்துட்டாங்க, அதை நம்ம போட்டுட்டு தான் உள்ளுக்கு போகணும். இதுக்குள்ளார ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியாதுங்க. ஷாஜஹான் மும்தாஜோட கல்லறை இருக்குன்னாங்க, ஆனால் அது டம்மி. அவங்களோட உண்மையான கல்லறை கீழே அண்டர் கிரவுண்டில் இருக்குது. ஆனால் அதோட டிசைன்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க, நீங்கள் போய் பார்க்கலாம். நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணலாங்க, ப்ரிஷியஸ் ஸ்டோன் உலகத்தில் எல்லா நாட்டிலேருந்தும் ஒரு கலர் அந்த கல்லை வந்து வரவழைச்சாருன்னு. அதுதாங்க இது. எவ்வளோ அழகாக பொருத்திருக்காங்க, தொட்டு பார்க்குறப்ப எல்லாம் சமமாக இருக்குங்க, கல் மாதிரியே தெரியல. அது எவ்வளோ அழகாக பொருத்திருக்காங்க பாருங்களேன். இது எதுவுமே பெயிண்ட் இல்லைங்க, சாயம் இல்லை, எல்லாமே கல். இப்படி அவ்வளோ திறமையாக அவர் ஒட்டுனாலும் பிரிட்டிஷ் நோண்டி எடுக்கிறத விட்டாங்களா? இந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தை பற்றி பேசினாலே எனக்கு கோபமாக வருங்க. இப்படி தான் எகிப்து நாட்டிலையும் சுரண்டி எடுத்தாங்க, இங்கேயும் இப்படி தான் சுரண்டி எடுத்து டேமேஜ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சுரண்டி எடுக்க முடியுமோ இதுதாங்க யமுனை நதி. அப்புறமேல அக்ரா ஃபோர்ட் போய் ஷாஜஹானை எங்கே சிறப்பிடிச்சு வச்சுருந்தாங்கன்னு அதை அப்புறமேல சொல்கிறேங்க. தாஜ்மஹால்லேருந்து பார்க்குறப்ப யமுனை கரை அந்தாண்ட சைட்டில் ஆப்போசிட்டில் வந்து ஒரு நிலம் இருக்குல்ல, இங்கே தான் வந்து ஷாஜஹான் கருப்பு தாஜ்மஹால் கட்டலான்னு இருந்தாரா. ஆனால் அதுக்குள்ளார அவரோட பையன் அவரை சிறப்பிடிச்சிட்டாரு. அந்த கதையை அப்புறமேல அங்கே போகும்போது சொல்கிறாங்க. இது என்னன்னாங்க, அவர் கையை வச்சு நல்லா பார்த்துக்க சொன்னார். எப்படி இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்கான்னு கேட்டார். நான் சொன்னேன் ஆமாம் ஃப்ளாட்டாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பின்னாடி வந்து தள்ளி பார்த்துட்டு அப்புறம் சொல்ல சொன்னார். ஃப்ளாட்டாக தானே இருந்துச்சு. See, look like a chip chat. Yes. Up, down, see. Wow. You can see up, look at the moon, much. Right? Yeah. இது முன்ன அப்படி வந்து கோலாக இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ அந்த கோலை எடுத்துகிட்டு இப்போ அந்த இட்ஸ் அ மெட்டல் தான் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் அந்த கோல் எங்கன்னு. ப்ரோ, வேர் இஸ் த கோல் ப்ரோ? I don't know. Where is the gold bro? இங்க உள்ள விசித்திரமான மர்மமான விஷயங்களை பார்ப்போங்க. நம்ம அதை சொன்னல, ஷூ கவரை போட்டுட்டு உள்ளே போகிறேன், உள்ள ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியாதுன்னு. ஏங்க அங்கே வந்து ஒரு அறை மாதிரி கீழே அண்டர் கிரவுண்ட் போகிற மாதிரி இருக்குது, அதை வந்து பூட்டி வச்சுருக்காங்க. அங்கே நின்று பார்க்க கூட விட மாட்டுறாங்க. ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்னா உள்ளுக்கு தான் நார்மலி வந்து ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க, ஏன்னா கல்லறை இருக்குன்னு. இருந்தாலும் இந்த கல்லறையிலையும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. உள்ளுக்கு இருக்கிறது டிஸ்பிளே தாங்க, உண்மையான கல்லறை கீழே அண்டர் கிரவுண்டில் இருக்கான். இப்போ நான் சொன்னலைங்க அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட், இதில் சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இருக்குங்க. இதை நீங்கள் பார்க்கணுன்னா மெக்தாபாக் தாஜ்மஹால் வியூ பாயிண்ட் ஆத்தங்கரையிலேருந்து தாஜ்மஹாலை பார்க்கலாம். அப்படி நீங்கள் ஆத்தங்கரையிலேருந்து பார்க்குறப்ப அந்த தாஜ்மஹால் முன்னுக்கு அதை சுற்றி சிவப்பு கல்லாலான சிவர்களை வந்து பார்க்கலாம். இதில் ஒன்றில் தான் தாஜ்மஹால் அண்டர் கிரவுண்ட் சீக்ரெட் பேஸ்மெண்ட் போகிறதுக்கு ஒரு கதவு இருந்துச்சா. அப்போ அது ஒரு மரத்துண்டால் ஆன கதவுங்க. இதை முதல்ல கண்டுபிடிச்சது அமெரிக்காவை சேர்ந்த பிரபலமான ப்ரொஃபஸர் மார்வின் மில்ஸ் என்ற ஆர்கிடெக்ட் 1974 கண்டுபிடிச்சி ஃபோட்டோவும் எடுத்திருக்காரு. கதவு பூட்டி இருந்ததுனால அவரால் உள்ளே போக முடியல. அதனால் அவர் என்ன பண்ணார்னா, அந்த கதவு மரத்துண்டால் ஆனது தானே, அதுலேருந்து ஒரு சின்ன துண்டை எடுத்து கார்பன் டேட்டிங்க்கு அனுப்பியிருக்காரு. அப்படின்னாங்க எந்த ஆர்கானிக் பொருளானாலும்
எக்ஸாம்பிளுக்கு ஒரு மரத்தை எப்போ எந்த காலத்தில் வெட்டினாங்கன்னு துல்லியமாக சொல்ல முடியும். அப்படி டெஸ்ட் பண்ணி என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னு தெரியுங்களா? தாஜ்மஹாலை விட 200 வருஷத்துக்கும் மேலேயும் பழமை வாய்ந்ததாங்க. இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவர் தெர்மோலுமிசின் டெக்னிக் செய்யறதுக்காக இன்னும் சாம்பிள் எடுக்க அனுமதி கேட்டிருக்காரு. ஆனால் அரசாங்கம் மறுத்துட்டாங்க. என்னங்க, அந்த டெக்னிக் வழியா இன்னும் ரிசல்ட்டை பெட்டரா அக்யூரஸியா சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் இவரோட ரிசர்ச் நியூயார்க் டைம்ஸ்ல வெளியானதும் அரசாங்கம் சீக்கிரமா அந்த மரக்கதவை எடுத்துட்டு அங்க சிமெண்ட் கல்லை போட்டு அப்படியே மூடிட்டாங்க. இதில் எனக்கு என்ன கேள்வினாங்க, என்னத்துக்கு அவசரமாக கதவு மூடணும்? நம்ம பேரு போயிருக்கோம். பேருல நான் சொன்னேன் சில கதவுகள் திறக்கப்படாமல் இருப்பதே நல்லதுன்னு. அதுக்கு ஒரு நல்ல ஜஸ்டிஃபிகேஷன் இருந்துச்சு. கீழே மம்மிஸ் இருக்கு, தங்கங்கள் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அதை நோண்டி இன்னும் ரிசர்ச் பண்ணாங்கன்னா இடிஞ்சு விழுந்துடும்ன்றதுக்காக தான் கதவு திறக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லைங்க, எகிப்து நாட்டில் கூட எங்கேயுமே 2 டிஸ்பிளே, கீழே உண்மையான கல்லறை, மேலே டிஸ்பிளேன்னு கூட வைக்கல. மம்மிஃபிகேஷன் அதை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அந்த வீடியோவில் நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் இங்கே என்னடானா அதை பார்க்கக்கூடாது, பதப்படுத்துறதுக்காக தான் கீழே வச்சுருக்கோம் அப்படின்றதும் என்னால் ஏற்றுக்க முடியல. இந்த இடத்துல எவ்வளவோ சர்ச்சைகள் இருக்குங்க. இது ஒரு இந்து கோவில், 2வது இது முஸ்லீம் ஸ்ட்ரக்சர், 3வது இந்து கோவிலாக இருந்தது, அதுக்கு மேலே முஸ்லீம் ஸ்ட்ரக்சராக கட்டப்பட்டு விட்டதுன்னு. எது எப்படி இருந்தாலும் என்னோட கவனம் எல்லாமே இந்த அண்டர் கிரவுண்ட், இந்த சீக்ரெட் பேஸ்மெண்ட்டில் தாங்க இருக்குது. இதில் எனக்கு ஒன்று மட்டும் நல்லா புரியுதுங்க. இது ஒரு சாதாரண அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட் இல்லைன்னு மட்டும் புரியுது. கீழே என்ன இருக்குது, என்ன பண்ணுறாங்க, எதுக்காக நம்மக்கிட்டேருந்து மறைக்கிறாங்க, ஏன் மறைக்கிறாங்க, இப்படி எனக்கு பல கேள்விகள் இருக்குங்க. என்னைக்காவது யாராவது இந்த பேஸ்மெண்ட்டை திறந்து நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க என்ற நம்பிக்கையில் இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புறவங்க. நீரா செல்வி ட்ரிப்னா சும்மா வாங்க, சும்மா போய் பார்த்துட்டு வந்துட்டா மட்டும் போதுமா? அங்குள்ள அதிசயங்கள் மர்மங்கள்லாம் நம்ம கிளறது தானே நம்ம வேலையே. அடுத்து நம்ம தாஜ்மஹாலுக்கு பாபாய் சொல்லிட்டு போகிறோங்க. பாய் ஃபாரெவர் இல்லைங்க, உன்னோட மர்மங்களை நாங்கள் கண்டுபிடிக்காமல் விட மாட்டோம்னு நம்ம சொல்லிட்டு கிளம்புறோம். ஏன்னா அக்ராவில் சுற்றி பார்க்குறதுக்கு இன்னும் பல இடங்கள், ஹிடன் ஜெம்ஸ் இருக்குது. வாங்க போகலாம்.